வணக்கம். இன்றைய நாள் 10/10/2025 வெள்ளிக்கிழமை. செய்திகள் வாசிப்பவர் சோபிகா நிஷாந்தன். பானேஷியா தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மன்னாரின் மக்களின் உரிமைக்கான போராட்டத்தை மலினப்படுத்தும் வகையில் நடந்து கொள்ளக்கூடாது. செல்வம் அடைக்கலநாதன். இனப்படுகொலைக்கான சாட்சியங்களை வரலாற்றாகும் வகையில் பாதுகாப்பது அவசியம். பலிகாம கிழக்கு பிரதேச சபை தவிசாளர். கிளிநொச்சியில் இருவேறு குற்றச்சாட்டில் 4 பேர் கைது. குச்சவெளியில் விடுதலை புலிகளின் ஆயுதங்களை தேடி அகழ்வு. தாவேகா பிரச்சார கூட்டத்தில் சிக்கி 41 பேர் உயிரிழப்பு. உச்ச நீதிமன்றத்தில் விசாரணை ஆரம்பம். டிரம்பின் நோபல் கனவுக்கு ரஷ்யா ஆதரவு. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். மன்னாரில் முன்னெடுக்கப்படும் மக்களின் உரிமைக்கான போராட்டத்தை யாரும் மலினப்படுத்தும் வகையில் நடந்து கொள்ளக்கூடாது என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயகவுக்கும் மன்னார் மறைமாவட்ட ஆயர் அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டேக்கும் இடையில் கடந்த 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஜனாதிபதி செயலகத்தில் விசேட சந்திப்பு நடைபெற்றுள்ளது. இதை நான் ஊடகங்கள் ஊடாக அறிந்து கொண்டுள்ளேன். எனினும் குறித்த கூட்டத்தில் நான் கலந்து கொள்ளவில்லை என்பது அனைவரும் தெரிந்த விடயம். எனினும் ஊடகங்கள் ஊடாக வெளிவந்த செய்தி உண்மைக்கு புறம்பானது. அன்றைய தினம் ஜனாதிபதி தேநீர் அருந்துகின்ற இடத்திற்கு வருகை தந்தார். அப்போது அவர் என்னை அழைத்து கூறினார், மன்னார் மறைமாவட்ட ஆயருடன் சந்திப்பு ஒன்றை மேற்கொண்டு வந்துள்ளேன் என்று மாத்திரமே என்னிடம் கூறினார். மன்னார் காற்றாலை விடயம் தொடர்பாக அல்லது ஏனைய விடயங்கள் தொடர்பாகவும் கலந்துரையாடியதாக அவர் என்னிடம் கூறவில்லை. என்னை பொறுத்த வகையில் மக்களின் போராட்டம் மலினப்படுத்தப்படக்கூடாது என தெரிவித்தார். தமிழ் மக்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட பாரதூரமான இனப்படுகொலைக்கான சாட்சியங்களை வரலாற்றாக்கும் வகையில் அமையப்பெற்ற நினைவு இடங்களை நாம் பாதுகாப்பது அவசியம் என்று பலிகாம கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் தெரிவித்துள்ளார். அவற்றை பாதுகாப்பதற்கு சகல தரப்பினரும் ஒத்துழைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். செம்மனையில் அமையப்பெற்ற அணையா விளக்கு நினைவு தூபி உடைக்கப்பட்ட நிலையில் அதனை மீளமைக்கும் முயற்சிகளில் ஒத்துழைப்பு நல்கிய நிலையில் ஊடகங்களுக்கு கருந்துரைக்கையிலே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். செம்மணி என்பது தமிழ் மக்களுக்கு எதிராக எவ்வளவு தூரம் உள்நாட்டு இனப்படுகொலை நடைபெற்றது என்பதை சர்வதேச அளவில் ஆதாரப்படுத்தி நிற்கின்றது. திரிவைத்த குளம் காணி ஆக்கிரமிப்பு தொடர்பில் வெளிப்படுத்தியமைக்காக மொட்டு கட்சியின் அமைப்பாளரால் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வவுனியா மாவட்ட அமைப்பாளர் எஸ் தபபாலன் தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து குறித்த விடயம் தொடர்பில் வவுனியா ஹண்டி வீதியில் அமைந்துள்ள சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அலுவலகத்தில் நேற்று முறைப்பாடு செய்துள்ளார். இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமுறை நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட 30 ராமேஸ்வர கடற்தொழிலாளர்களை எதிர்வரும் 23ஆம் தேதி வரை விளக்குமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு நேற்றைய தினம் மாலை மன்னார் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்லாறு பகுதியில் இடம்பெறும் சட்ட விரோத செயற்பாடுகள் தொடர்பாக மேற்கொண்ட சோதனை நடவடிக்கைகளில் அனுமதி பத்திரமின்றி சட்ட விரோதமான முறையில் மணல் ஏற்றி பயணித்த டிப்பர் வாகனம் 2 போலீசாரால் மடக்கி பிடிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அதே பகுதியில் மணல் அகழ்வுகளில் ஈடுபட்ட உலக இயந்திரம் ஒன்றும் பிடிக்கப்பட்டுள்ளதுடன் கல்லாறு பகுதியில் சட்ட விரோதமான முறையில் கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்ட சந்தேக நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தி ஆட்சியின் கீழ் நிச்சயம் மாற்றம் வரும் என தமிழ் மக்கள் உறுதியாக நம்புகின்றனர். அந்த நம்பிக்கைக்கு ஒருபோதும் துரோகம் இழைக்க மாட்டோம் என கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அமைச்சர் இவ்வாறு கூறியுள்ளார். இலங்கை மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அஜித் நிவாட் கெப்ரால் மற்றும் 4 பிரதிவாதிகளுக்கு எதிராக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணைக்கும் ஆணையம் CIA BOC தாக்கல் செய்த வழக்கை எதிர்வரும் டிசம்பர் 17 அன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2012ஆம் ஆண்டு கிரேக்க டி பத்திர முதலீடுகள் மூலம் இலங்கை அரசாங்கத்திற்கு ரூபாய் 1.8 மில்லியனுக்கு அதிகமான இழப்பை ஏற்படுத்தியதாக பிரதிவாதிகள் மீது குற்றம் சாட்டப்பட்டது. முன்னாள் பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னகோன் மற்றும் ஏனைய சந்தேக நபர்களுக்கு எதிரான வழக்கு எதிர்வரும் டிசம்பர் மாதம் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று மாத்தறை நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை குச்சவெளி பிரதேச செயலகத்திற்குட்பட்ட
புடகக்கட்டு கிராமத்தின் காட்டு பகுதியில் யுத்த காலத்தில் விடுதலை புலிகளால் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் ஆயுதங்கள் புதைக்கப்பட்டிருப்பதாக கிடைத்த தகவல்களின்படி அப்பகுதியில் அகழ்வு முன்னெடுக்கப்பட்டன. குச்சவெளி போலீஸ் விசேட பிரிவுக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் குச்சவெளி நீதிமன்றால் விடுக்கப்பட்ட விசேட அனுமதியினூடாக நேற்று காலை குறித்த பகுதியில் அகழ்வு பணி இடம்பெற்றுள்ளது. மேலும் அகழ்வு பணி 10 அடி ஆழம் தோண்டுவதற்கு நீதிமன்றால் வழங்கப்பட்டதுடன் குறித்த பகுதியில் ஆயுத பொருட்கள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை என போலீஸ் தெரிவித்துள்ளனர். போதைப் பொருட்களை கடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட 21 வயது மேசன் ஒருவருக்கு 10 ஆண்டு கடூழிய சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ரசாந்த கொடவல நேற்று இந்த தண்டனையை விதித்துள்ளார். மன்னாரை சேர்ந்த குற்றம் சாட்டப்பட்டவர் ஐஸ் என்ற போதைப் பொருளை கொண்டு சென்ற போது கடந்த 2022 நவம்பர் 3ஆம் தேதி எழுத்தூர் சந்திக்கு அருகில் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். தொடர்பது இந்திய செய்திகள். கருவூரில் விஜய் பிரசாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பான வழக்குகளின் விசாரணை இந்திய உச்ச நீதிமன்றத்தில் ஆரம்பமாகியுள்ளது. கருவூரில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பிரசாரத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்துள்ளனர். இது குறித்து உயர் நீதிமன்ற உத்தரவின்படி சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தி வருகின்றது. இந்த சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள தமிழக வெற்றி கழகம் இதற்காக சென்னை உயர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய கோரி உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. இதைத் தொடர்ந்து புற மனுக்களுடன் சேர்ந்து தமிழக வெற்றி கழகத்தின் மனுவையும் இணைத்து இன்று விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் மனு மீதான விசாரணை இன்று நடைபெற்றது. தொடர்பது உலக செய்திகள். வெனிசுலாவின் முக்கிய எதிர்க்கட்சி தலைவரான மரியா கொரினா மச்சோடாவுக்கு 2025ஆம் ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டுள்ளது. வெனிசுலா மக்களின் ஜனநாயக உரிமைகளை மேம்படுத்துவதற்காக அமைதியான மாற்றங்களுக்கான போராட்டத்திற்காக வெனிசுலா எதிர்க்கட்சி தலைவர் மரியா மச்சோடாவுக்கு 2025ஆம் ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டுள்ளது. வெனிசுலா மக்களுக்கு ஜனநாயக உரிமைகளை மேம்படுத்துவதற்காக அவர் அயராது உழைத்ததற்காகவும் சர்வ அதிகாரத்திலிருந்து ஜனநாயகத்திற்கும் நியாயமான மற்றும் அமைதியான மாற்றத்தை அடைவதற்கான அவரது போராட்டத்திற்காகவும் அவர் அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றார் என்று இன்று ஒஷோவில் உள்ள நோர்வே நோபல் நிறுவனத்தின் பரிசை வழங்கிய நோர்வே நோபல் குழு தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் அமைதிக்கான நோபல் பரிசுக்கான வேட்புமனுவை ரஷ்யா வெள்ளிக்கிழமை ஆதரித்தது. பரிசு அறிவிக்கப்படுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு கிரெம்ளின் உதவியாளர் யூரி ஒஷோகோவ் இந்த அறிக்கையை வெளியிட்டதாக கூறப்படுகின்றது. உக்ரைனின் போரை நிறுத்த ட்ரம்ப் மேற்கொண்ட முயற்சிகளை பாராட்டுவதற்காக ரஷ்யா பலமுறை கூறியுள்ளது. வியாழக்கிழமை வெளியிடப்பட்ட கருத்துக்களில் போர் நிறுத்தத்தை உறுதி செய்வதில் ட்ரம்ப் வெற்றி பெற்றால் கியோவ் அமைதிக்கான நோபல் பரிசு ட்ரம்பை பரிந்துரைக்கும் என்று உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி கூறியமை குறிப்பிடத்தக்கது. பிலிப்பைன்ஸின் தென்கிழக்கு கடற்கரையில் 7.4 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து உள்ளூர் அதிகாரிகள் ஆபத்தான சுனாமி அலைகள் உருவாக்கக்கூடும் என்று எச்சரித்துள்ளனர். இந்த நிலநடுக்கம் தீவின் தலைநகர் டாவோவில் இருந்து சுமார் 123 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மிண்டானாவ் தீவின் கிழக்கு பகுதியில் 58.1 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளது. சேதம் குறித்து உடனடி தகவல்கள் எதுவும் இல்லை. பிலிப்பைன்ஸில் எரிமலை மற்றும் நில அதிர்வு ஆய்வு நிறுவனம் உயிருக்கு ஆபத்தான அலை உயரத்துடன் பேரழிவு தரும் சுனாமி எதிர்பார்க்கப்படுவதாக கூறியது. அத்துடன் கிழக்கு தெற்கு பிலிப்பைன்ஸின் கடலோர பகுதிகளில் உள்ள மக்களை வெளியேறுமாறும் எச்சரித்துள்ளனர். இன்றைய தினம் பிரான்ஸ் செந்தனில் செல்வ நாகபூசணி அம்மாள் ஆலயத்தில் திருமதி அமு வைத்தியலிங்கம் நவமணி தம்பதிகளின் 100வது பிறந்தநாள் விழா திருமண விழாவாக சிறப்பாக நடைபெற்றது. ஆலய பிரதம குரு சிவஸ்ரீ கிருபாகர குருக்கள் தலைமையில் நடைபெற்ற திருமண விழாவில் பல நூற்றுக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டனர். பிரான்சிலேயே முதலாக நடைபெறும் 100வது பிறந்தநாள் விழா இது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாலிச்சர் தமிழ் நியூஸ் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.